हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 9 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகி குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 3வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற நூலான இறைஞானம் எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோல் டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸ் மெசேஜ் மற்றும் இமெயில் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். இன்றைய எபிசோடில் பேசுவதற்கு ஸ்டூடியோவிற்கு வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய முனீர் அகமது காதிம் சாஹிப், மதிப்பிற்குரிய அத்தாவுல் முஜீபுல்லோன் சாஹிப், இவர்கள் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் பேசுவார்கள். நான் இவர்கள் இருவரையும் நடுவர கூறி வரவேற்கின்றேன். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் உண்ணல், குடித்தல், உறங்குதல், உலக வேலைகளில் ஈடுபடுதல் ஆகியவை மட்டுமா என்ன? ஒருபோதும் கிடையாது. மனிதன் ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளான். அந்த நோக்கம் அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்பதாகும். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற நூலான இறைஞானம் எனும் நூலில் அன்னார் மிகவும் நுட்பத்துடனும் வேதனையுடனும் உண்மையான நிம்மதி என்றால் என்ன, உண்மையான வெற்றி என்றால் என்ன என்பதை குறித்தும், மனிதன் தன் இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளும் போதுதான் உண்மையான ரட்சிப்பு கிடைக்கும் என்பதை குறித்தும் நமக்கு புரிய வைத்துள்ளார்கள். இந்த நூல் அறிவுபூர்வமாக திருப்தி அளிக்கக்கூடியது மட்டுமின்றி செயல் ரீதியாகவும் வழிகாட்டுகின்றது. நான் நம் வாழ்வை இறை விருப்பத்திற்கு ஏற்ப எவ்வாறு அமைத்து கொள்ள முடியும் என்று இது வழிகாட்டுகின்றது. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி செய்யக்கூடியது எது என்பதை பற்றி இன்று நீங்கள் பேசுவோம். முனீர் அகமது சாஹிபிடம் நான் கேட்க விரும்புகின்ற கேள்வி என்னவென்றால், மனிதன் உலகில் வெற்றி பெற விரும்பினால் அந்த வெற்றி அடைவதற்கான சரியான முயற்சியும் சரியான உழைப்பும் தேவைப்படுகின்றது. ஆகவே தான் அல்லாஹ் லைஸ லில் இன்சானி இல்லாமா சா என்று கூறியிருக்கின்றான். அதாவது மனிதன் எதற்காக முயற்சி செய்கின்றானோ அதுவே அவனுக்கு கிடைக்கின்றது. இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் கூறியது போன்று ஹஸ்ரத் அக்தஸ் மிர்சா பஷீர் அஹமது
பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் இரண்டாவது கலீஃபத்துல் மசி முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவு மார்ச் 1919 அந்நாள் கொடுத்த சொற்பொழிவு இர்ஃபானி இலாஹி இறை ஞானம் என்ற பெயரில் அது வெளிவந்துள்ளது. திருக்குரான், ஹதீஸ் மற்றும் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டின் ஒடியில் அந்த நூலை பற்றி எடுத்து வைப்பது நோக்கமாகும். ஒரு வெற்றிக்காக, முன்னேற்றத்திற்காக மனிதன் உழைக்க வேண்டியது உள்ளது. அது மார்க்க வேலையாக இருந்தாலும் சரி, பௌதிக வேலையாக இருந்தாலும் சரி. இறைவனை பற்றிய ஞானம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதிக உழைப்பை அது நாடுகிறது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இர்ஃபானி இலாஹி என்ற நூலில் ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு ஒன்று உழைப்பு தேவைப்படுகின்றது, இரண்டாவது அந்த உழைப்பு சரியான கோணத்தில் இருக்க வேண்டும். ஹுசூர் அவர்கள் உதாரணத்தை கூறினார்கள். ஒரு மாணவர் அவர் நூல்களை வாங்கி படிப்பதற்கு பதிலாக, ஸ்கூலுக்கு செல்வதற்கு பதிலாக துவாவில் மட்டும் மூழ்கி இருந்தால் அவரால் வெற்றி பெற இயலாது. துவா அவரது வெற்றியின் ஒரு பங்காகும். அதற்கு முன்பு அவர் நூல்களை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், உழைக்கக்கூடிய முறைப்படி உழைக்க வேண்டும். இறைவனை பற்றிய ஞானத்தை குறித்தும் இதே விஷயம்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எவர்கள் நம்மை பெறுவதற்காக முயற்சி செய்வார்களோ நாம் அவர்களுக்காக வழிகாட்டுவோம். அல்லாஹ் நல்லடியார்களுடன் இருக்கின்றான். அதாவது கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறிவிட்டான். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஒருவர் அவ்வாறு உழைக்கவில்லை என்றால் அல்லாஹ்க்கு அவருடைய அந்த நபரை பற்றி அக்கறை கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஒமன் ஜாஹத ஃபைன்னமா யுஜாஹிதுல் நஃப்சி. எவர் இறைவனை பெறுவதற்காக உழைக்கின்றாரோ அவர் தனக்காக செய்கின்றார். இன்னல்லாஹ் லகனியுன் அலீம். அல்லாஹ் அனைத்து விஷயங்களை விட்டும் தண்ணீரை பெற்றவனாக இருக்கின்றான். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் நூலில் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். நான் இந்த கேள்விக்கான பதிலாக அதை வாசித்து காட்டுகின்றேன். அதற்கு பிறகு அதற்கான வழிமுறைகளை அன்னார் கூறியிருக்கிறார். அதை இயன்றளவு நான் கூறுகின்றேன். ஹுசூர் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறைவனை பற்றிய ஞானம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அதை சொற்களால் விவரிக்க இயலாது. சொற்களால் விவரிக்க முடியும் என்றால் ஒவ்வொருவருக்கும் அதை மனதில் பதிய வைக்க முடியும், ஒவ்வொருவரும் அதை புரிய முடியும். ஆனால் அவ்வாறு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எந்த நபருக்கு மனிதர்கள் மீது அதிக அனுதாபம் இருந்தது? அல்லாஹ் அன்னாரை குறித்து கூறும்போது, லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூன லில் முஃமினீன். அந்த அஷூராவுடைய 14வது வசனம், அதாவது அனைத்து மக்களும் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று நீங்கள் உண்மை அழித்துக் கொள்வீரா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அந்த அளவு மக்கள் மீது அனுதாபம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறை ஞானத்தை சொற்களால் விவரிக்க முடியும் என்றால் அன்னால் கண்டிப்பாக கூறியிருப்பார்கள். அதன் மூலம் தெரிவது என்னவென்றால், இறை ஞானம் என்பது சொற்களால் விவரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது உள்ளத்துடன் தொடர்புடையதாகும். இர்ஃபானி இலாஹி என்ற நூலிலிருந்து நான் இதை வாசித்து காட்டினேன்.
ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து கூறுகிறார்கள், இறைவனை பற்றிய ஞானம் என்பது எந்த இறைவனுடைய பண்புகளை திருக்குர்ஆன் கூறியுள்ளதோ அந்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதாகும். ஹுசூர் அவர்கள் வரிசையாக இதை கூறுகிறார்கள். மிக விளக்கமாக என்னென்ன விஷயங்கள் தேவை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நான் சுருக்கமாக கூறுகின்றேன். முதல் விஷயம் என்னவென்றால், இறைவனை பற்றிய ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், இறைவனுடன் ஒரு ஒப்புமை ஏற்படுத்த வேண்டும். இறை பண்புகளை தமதாக்கிக் கொள்வதற்கு மனிதன் முயற்சிக்க வேண்டும். உதாரணமாக, இறைவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான், ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், மாலிக் யௌமித்தீனாக இருக்கின்றான். மனிதனும் தமது வட்டத்திற்குள், இஸ்லாம் இந்த வட்டத்தை மிக விரிவுபடுத்தி விட்டது. திருக்குர்ஆன் ரப்புல் ஆலமீன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றது. அதற்கு முன்பு இல்ஹாமிய வேதங்களில், ஷரியத் நூல்களில் இந்த கண்ணோட்டம் கிடையாது. மனிதனை உயர் ஜாதி என்று, தாழ்ந்த ஜாதி என்று பிரித்து வந்தார்கள். இவர் இன்ன இடத்தை சார்ந்தவர், இன்ன சமூகத்தை சார்ந்தவர், இன்ன பகுதியை சார்ந்தவர் என்று மக்களை பிரித்தார்கள். ஆனால் திருக்குர்ஆன் அதை அழித்து விட்டது. ரப்புல் ஆலமீன் என்று கூறியிருக்கின்றது. முஸ்லீம்கள் இறைவனை பற்றிய ஞானத்தை எப்பொழுது பெற முடியும் என்றால், நிழல் வகையில் அதற்கான முன்னுதாரணமாக மனிதனாக வேண்டும். அதான் முழு மனித இனமும், முழு உலகில் உள்ள மனிதனும் அந்த மனிதனுக்கு சமமாக இருக்க வேண்டும். யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. எல்லா மக்களையும் குறித்து அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். எவ்வித இன மார்க்க பாகுபாடின்றி நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத் என்ற பண்பை பெற வேண்டும். அல்லாஹ் கேட்காமலே கொடுப்பது போன்று மனிதன் தமது உலக விவகாரங்களில் அந்த சிந்தனையை அவன் கொண்டு வர வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான். முழு உலகில் உள்ள மனிதர்களுக்கும் நீங்கள் உழைத்தால் நான் அதற்கான கனிகளை தருவேன் என்று இறைவன் கூறுகின்றான். உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், சக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு தொழிலாளியுடைய வியர்வை காயும் முன் அதற்கான கூலியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இறைவனுடைய பண்புகளை மனிதன் அது என்னவென்று புரிய வேண்டும், அதனுடைய பொருளையே அறிய வேண்டும். பிறகு அதை தன் வாழ்வில் அதை தமதாக்க வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்யும்போது பிறகு அல்லாஹ்வை பற்றிய ஞானம் அவனுக்கு கிடைக்கும். அடுத்து முஸ்லிமோர் கூறுகிறார்கள், நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும், தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இன்னொரு வழிமுறை என்னவென்றால், அடுத்து கூறுகிறார்கள், தீமைகள் ஏற்பட்டுவிட்டால் பாவங்களிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். ஹுசூர் அவர்கள் மிக விளக்கமாக இதை கூறியிருக்கிறார்கள். தௌபாவுடைய வகைகள் என்ன, எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்து தீமைகளை விடுவது, நன்மையை செய்வது, தௌபா செய்வது, இதன் மூலமாக இறைவனை பற்றிய ஞானம் என்றால் இதை நன்கு பேண வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான், மரணம் வராதவரை மரணம் வரும் வரை இபாதத்தை விட்டுவிடக்கூடாது என்று இறைவன் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் திருக்குர்ஆனில், கூனு மாசாதிகீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வக்கூனு மாசாதிகீன். உண்மையாளர்களுடைய தோழமையில் நீங்கள் இருங்கள், சான்றோர்களுடைய தோழமையில் இருக்க வேண்டும். தற்போது நாம் எப்படி விளக்க முடியும் என்றால், கலீஃபத்துல் மஸீஹுடைய தோழமையில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறலாம். கலீஃபத்துல் மஸீஹுடைய குத்துபாக்கள், சொற்பொழிவுகள், வழிகாட்டல்கள் நாம் தொடர்ச்சியாக இதை கேட்டால்
இது சான்றோர்களின் தோழமையில் இருப்பதற்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஹஸ்ரத் முஸ்லிமோ எல்லாம் கூறுகிறார்கள், இன்னொரு வழிமுறையும் உள்ளது. ஒருவர் தவறில் இருப்பதை ஒருவர் எச்சரிக்கை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கர்வம் கொண்டு தர்க்கம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களை குறித்து திருக்குறானில் கூறும்போது, வைதா கீழ முத்தக்கல்லா அஹசமுல் இஸ்ஸாத்தோ மின் பாஸ்புகு ஜஹன்னம் பல பேசல் மிகாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறும்போது, நன்மை செய்யுங்கள் தீமையை விட்டுவிடுங்கள் என்று கூறப்படும் போது அவருக்கு ஆணவம் வந்து விடுகின்றது. அவருடைய இருப்பிடம் நரகமாகும். அது மிக மோசமான இருப்பிடமாகும். அடுத்து இன்னொரு வழிமுறை, நிராசை அடைந்து விடக்கூடாது. அதாவது பாதை மிக கடினமாக உள்ளது என்றால், கஷ்டமான பயணம் என்றால் நிராசை அடைந்து விடக்கூடாது. அடுத்து துவாவில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த வழிமுறை, இறைவனை பற்றி இர்ஃபானே இலாஹி என்ற நூலில் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வரியை மட்டும் நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கின்றேன். இறுதியில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் வாசித்து எனது பதிலை நான் நிறைவு செய்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பராஹினா அஹ்மதியா தொகுதி 5 கூறுகிறார்கள், எவர்கள் உண்மையான உள்ளத்துடன் இறைவனை தேடுவார்களோ அவர்கள் நன்கு அறிவார்கள். இறைவனை பற்றிய ஞானம் இறைவனை அருளால் மட்டுமே கிடைக்க முடியும். இறைவனை கொண்டு தான் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மனிதனுடைய அதிகாரத்திற்குள் அவன் கிடையாது. தீமையை விடாதவரை இறை நெருக்கம் கிடைக்காது. எந்த ஒரு பரிகாரமும் இங்கே உங்களுக்கு பயனுக்கு உதவாது. எவரும் உங்களை பாவங்களை விட்டு தூய்மையாக்க முடியாது. தூய்மையான நேசமும் தூய்மையான அச்சமும் பாவங்களை விட்டு உங்களை காப்பாற்றுகின்றது. நேசம் எனும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அது பாவம் எனும் பாவத்தை எரித்து அழித்து விடுகின்றது. மனிதன் முழுமையான இறைஞானத்தை பெறாதவரை தீமையை விடவும் முடியாது, நன்மையை செய்ய முடியாது. இந்த ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தான் இறைவனை பற்றிய முழுமையான ஞானம் நமக்கு மனிதர்களுக்கு கிடைத்தது. ஜஸாக்கமுல்லா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்துள்ளார். இந்தியாவிலிருந்து சமீன் அகமது சாஹிப் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை நாம் கேட்போம். சமீன் அகமது சாஹிப், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராகி குதா நிகழ்ச்சி மூலமாக ஹுசூர் அவர்களின் சமூகத்தில் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கேள்வி என்னவென்றால், ஒரு நம்பிக்கையாளர் தினசரி வாழ்க்கையில் இறைவனை பற்றிய ஞானத்தை எவ்வாறு அதிகரித்து கொள்ள முடியும்? இது குறித்து இஸ்லாத்துடைய போதனை என்ன? ஜஸாக்குமுல்லா. அத்தாவுல் முஜீபுலோன் சாஹிபிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கேள்வியை நமது 4 எபிசோடுகளையும் உள்ள கேள்வியாகும். சமீர் சாஹிப் அவர்கள் கேட்டது போல் இஸ்லாமிய போதனை என்றால் என்று கேட்டார்கள். இஸ்லாமிய போதனை அனைத்தும் எவ்வளவு போதனைகள் உள்ளதோ அந்த அனைத்தின் விளைவும் சுருக்கமும் இறைவனை பற்றிய ஞானமே ஆகும். திருக்குர்ஆன் அல்லாஹ் கூடிய வழிகாட்டல்கள் அனைத்தும் அதனுடைய அசல் விளைவு இறைவனை பற்றி ஞானமாகும்.
இறைவனை அடையாளம் கண்டுகொள்வதாகும். அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான், ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான், ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், இஸ்லாத்தினுடைய தூண்கள் இருக்கின்றது, ஈமானுடைய தூண்கள் இருக்கின்றது. இந்த அனைத்தையும் எடுத்து வைத்ததற்கான நோக்கமே அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆகும். நமது அனைத்து இறை வணக்கங்களுடைய சுருக்கமே இறைவனை பற்றிய ஞானமாகும். முனீர் அகமது காதிம் சாஹிப் அவர்கள் பதிலளிக்கும் போது வல்லதீன ஜாகது ஃபீனா லனஹதியனும் சுபுலனா என்று திருக்குறானுடைய ஆயத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹுடைய வழியில் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எவர் அவனது வழியில் முயற்சி செய்வாரோ உழைப்பாரோ அவருக்கு கிடைக்கும். இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அது எல்லையற்றதாகும். ஒரு மாணவர் பரீட்சைக்கு ஆயத்தமானார், பரீட்சை எழுதிவிட்டால் முடிந்து விட்டது என்பது கிடையாது. அல்லாஹ்வை பற்றிய ஞானம் என்பது எல்லையற்ற விஷயமாகும். அது தினந்தோறும் அதற்காக முயற்சிக்க வேண்டும். அது எல்லையே இல்லாது முடிவடையாததாகும். மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவனமூட்டி இருக்கிறார்கள் இது பற்றி. அது துவாவாகும். அல்லாஹ் திருக்குறளில் கூறுகின்றான், மா யாபோ பிக்கும் ரப்பி லவுலா துவாவுக்கும். உங்களுடைய துவாக்கள், உங்களுடைய அழைப்பு இருக்கவில்லை, உங்கள் பிரார்த்தனை இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. மிகப்பெரிய விஷயம் துவாவாகும். அதன் மூலமாக அல்லாஹ்வை நாம் பெற முடியும். அல்லாஹுடைய பற்றிய ஞானத்தில் தினந்தோறும் நாம் முன்னேற முடியும். இது தொடர்பாக பல விஷயங்களை நாம் கூறலாம். இஸ்லாமிய போதனுடைய சுருக்கம் இதுவாகும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு விஷயத்தை நான் எனது பதிலை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாமிய போதனுடைய சுருக்கத்தை நாம் கூற வேண்டும் என்றால் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுருக்கமாக கூறியிருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், உங்களது ஒவ்வொரு காலையும் சாட்சி சொல்ல வேண்டும் நீங்கள் இறைச்சத்துடன் கழித்தீர்கள் என்று. ஒவ்வொரு மாலையும் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியவாறு கழித்தீர்கள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். இந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டால் நமது பகலின் ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்கு அஞ்சியவாறு, நமது இரவின் ஒவ்வொரு கணமும் இறைச்சத்தை மேற்கொண்டவாறு கழிந்தது என்றால் இது அல்லாஹ்வுடைய நேசத்தில், அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தில், அல்லாஹ்வை பற்றிய அடையாளத்தை அறிந்து கொள்வதில் நாம் முன்னேறி கொண்டே செல்வோம். பிறகு அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். அதன் விளைவாக அல்லாஹ்வுடன் நமது தொடர்பு உறுதியாகி கொண்டே செல்லும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவர் அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் நான் கேட்கின்றேன். இறை ஞானத்தை பெறுவது உள்ளத்துடன் தொடர்புடையதாக உள்ளதை அன்றி அது சொற்களுடன் தொடர்புடையது கிடையாது. இதை பற்றி விளக்கமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. ஒரு ஹதீஸ் குதுஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுகின்றான், நான் ஒரு மறைந்த கருவூலமாக இருந்தேன். நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அதாவது எதை பற்றி நாம் இன்று எந்த தலைப்பில் பேசுகிறோமோ அந்த விஷயம்தான் வருகிறது. அதற்காக நான் மனிதனை படைத்தேன். நீங்கள் முன்னுரையில் கூறியது போன்று மனித வாழ்வினுடைய நோக்கமே அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு அந்த அல்லாஹ்வுடன் தொடர்பு கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் கிடைக்க வேண்டும். இது அடிப்படை விஷயமாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவு நீங்கள் கேட்டது போல் இறை ஞானத்தை நாம் எவ்வாறு புரிவது, முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி விளக்கியிருக்கிறார்கள்.
அல்லாஹ் ஒரு பௌதிகமான ஒரு இருப்பு கிடையாது. அவனை நாம் சொற்களால் எடுத்துரைக்க முடியாது. முனீர் அஹமத் சாஹிப் காதிம் அவர்களும் ஒரு மேற்கோள் எடுத்து வைத்தார்கள் அது சம்பந்தமாக. அல்லாஹ் ஒரு பௌதிகமான ஒரு பொருள் கிடையாது. அதை அவனை பற்றிய ஞானத்தை சொற்களை விவரிக்க முடியாது. இவ்வளவு அவனது தோற்றத்தை நாம் விவரிக்க முடியாது. அவனது உயரம், அவனது தோற்றத்தை நாம் எடுத்துரைக்க முடியாது. அது ஒரு நிலையாகும். அல்லாஹ்வை பற்றிய ஞானம் ஒரு அனுபவமாகும். அது நமது கண்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது, அனுபவம் கிடைக்காது. நமது உள்ளத்திற்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். ஆகவே தான் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறும்போது சொற்களால் விவரிக்க முடியாது என்று கூறினார்கள். உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இறை நேசர்களும் சொற்களால் ஒருபோதும் விவரிக்கவில்லை, அதை கூறவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தின் மிகப்பெரிய நோக்கமே அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். வழிகட்டு போன மக்கள் அல்லாஹ்வை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கூறும்போது, அனைத்து மக்களும் நம்பிக்கை கொள்ளவில்லையே என்று நீங்கள் உங்களை மாய்த்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வை அடைவதற்கான பாதையில் வர வேண்டும், மற்ற பொய் கடவுள்களை விட்டுவிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்ற கவலையில் எப்பொழுதுமே அன்னார் இருந்தார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ்வை அடையாளம் காட்டுவது சொற்களால் முடியும் என்றால் அன்னார் கண்டிப்பாக செய்து காட்டியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உருவம் இப்படி இருக்கும் என்று அன்னார் கூறியிருப்பார்கள். இந்த அளவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேதனை இருந்த போதிலும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை இறைவனை பற்றிய ஞானத்தை அன்னார் சொற்களில் விவரிக்கவில்லை. ஏனென்றால் இதற்கான காரணம் என்னவென்றால், இறைவனை பற்றிய ஞானம் என்பது ஒரு அனுபவமாகும். அது உள்ளத்திற்கு கிடைக்கின்றது, ஒரு நிலையாகும். அது உள்ளம் உணர்கிறது. முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உதாரணத்தை கூறினார்கள். இனிப்பு உள்ளது. அந்த இனிப்பு இவ்வாறு தயாரிக்க முடியும் என்று நாம் சொற்களில் கூறலாம். அந்த இனிப்பின் சுவையை நாம் சொற்களில் விவரிக்க முடியாது. மனிதன் அந்த இனிப்பை சாப்பிட்டு அனுபவிக்காத வரை அந்த இனிப்பை பற்றி அனுபவம் கிடைக்காது. அந்த நிலையை அவன் அனுபவிக்க முடியாது. இறைவனை பற்றிய ஞானமும் ஒரு நிலையாகும், அனுபவமாகும். அதை சொற்களில் நாம் கூற முடியாது. அதற்கான வழிமுறைகளை நாம் கூறலாம். பல வழிமுறைகள் கூறப்பட்டது. முஸ்லிமோ ரலியல்லாஹு பல வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் கூறலாம். ஆனால் இறைவனை பற்றிய ஞானம் என்றால் என்ன என்பதை நாம் கூற முடியாது. அது உள்ளம் அதை அனுபவிக்கும். திருக்குறானிலும் ஹதீஸிலும் இதைத்தான் வருகிறது. திருக்குறானில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஃபி தாலிக லிக்ர லிமன் கான லகும் கல்பு. எவரிடத்து உள்ளம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அறிவுரையாகும். உள்ளம் இல்லாமல் மனிதனே கிடையாது. யாரிடத்தில் இதயம் உள்ளதோ, உள்ளம் உள்ளதோ அவர்களுக்கு இது அறிவுரையாகும். உள்ளம்தான் அல்லாஹ்வுடைய ஞானத்தை, அல்லாஹ்வுடைய இருப்பை உணர்கிறது. அவனை பற்றிய ஞானத்தை அது பெறுகிறது. இன்னொரு வசனம் திருக்குறானில் வருகிறது, ஃபைன்னஹா லா தஹ்வல் அப்சாரு வலாக்கின் தாமன் குலூபுல்லதி ஃபிஸு. கண்கள் குருடாக இருப்பதில்லை, உள்ளம் குருடாக இருக்கின்றது. எவரது கண்கள் ஒளி இல்லையோ, எவருக்கு கண் பார்வை இல்லையோ அவரை நாம் குருடர் என்று கூறுவோம். அல்லாஹ் கூறுகின்றான், அவ்வாறு கிடையாது.
எவரது உள்ளம் கூடாக இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான கூடன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உள்ளம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அல்லாஹ்வை பார்க்கின்றது. அது கண்கள் அல்லாஹ்வை பார்ப்பது கிடையாது. உள்ளம், எந்த உள்ளம் அல்லாஹ்வை பார்த்ததோ அதுதான் உண்மையான பார்வை உள்ளதாகும். அவர்தான் பார்வை உள்ளவர் ஆவார். எந்த உள்ளம் அல்லாஹ்வை காணவில்லையோ, எந்த உள்ளத்திற்கு அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்கவில்லையோ அந்த அவர் கூடர் ஆவார். ஹதீஸிலும் நாம் இது பற்றி பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பது கிடையாது, உங்களது செல்வத்தை பார்ப்பது கிடையாது, உங்களது உள்ளத்தை பார்க்கின்றான், உங்களது செயல்களை பார்க்கின்றான். அல்லாஹ்வுக்கு வெளிப்படையான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்தது உள்ளமாகும். அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஒளி உள்ளதென்றால் அது உண்மையானதாகும். அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லை என்றால் அந்த உள்ளத்தில் அந்த உள்ளம் கூடானதாகும். அல்லாஹ்வை அடையாளம் காணவில்லை என்றால் அந்த உள்ளம் கூடானதாகும். அல்லாஹ்வுடைய பார்வை உள்ளத்தின் மீது இருக்கின்றது, உங்களது செல்வத்தின் மீதோ உடல் மீதோ கிடையாது. உங்கள் செயல்கள் மீது அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கின்றது. அதன் விளைவாக நாம் அல்லாஹ்வை பார்க்கின்றோம். இதுதான் சுருக்கமாகும். அல்லாஹ்வுடைய இறைவனை பற்றிய ஞானத்தை சொற்களில் விவரிக்க முடியாது. அனுபவம் கிடைக்கின்றது, உள்ளம் உணர்கின்றது. அதற்கான வழிமுறைகளை நாம் சொற்களில் கூற முடியும். முனீர் அஹ்மத் சாஹிப் காதிம் அவர்கள் சுருக்கமாக அதை வழிமுறைகளை எடுத்து கூறினார்கள். அல்லாஹ்வை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடன் நாம் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இரண்டு விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இல்லை என்றால் அது சேராது. அல்லாஹ்வை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடன் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஒற்றுமை எப்படி ஏற்படுத்த முடியும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தகல்லக்கு பி அக்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய பண்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் அல்லாஹ்வுடன் தொடர்பு கிடைக்கும், அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்கும். திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை போன்று எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை போன்று உதாரணத்தை உங்களால் கூற முடியாது. அவனுக்கு வெளிப்படையான தோற்றம் கிடையாது, பௌதிக தோற்றம் கிடையாது. அவனை அடையாளம் கண்டுக்குவதற்கான வழிமுறை அவனது பண்புகள், திருக்குர்ஆன் கூறியுள்ள பண்புகள். அந்த பண்புகளை நாம் தமதாக்க வேண்டும். அந்த பண்புகளை நாம் நமக்குள் ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடன் ஒற்றுமை கிடைக்கும். அந்த ஒற்றுமையின் விளைவாக அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்கும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு அவனுடன் தொடர்பு கிடைக்கும். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது போன்று இறைவனை பற்றிய ஞானத்தின் உண்மையை சொற்களில் கூற முடியாது. சொற்களில் கூற முடியும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள். அன்னாரும் கூறவில்லை. ஆகவே ஏனென்றால் அது உள்ளத்தின் ஒரு நிலையாகும், ஆன்மாவின் ஒரு நிலையாகும். உள்ளம்தான் அல்லாஹ்வை அறிகின்றது. சொற்களில் அந்த உண்மை விவரிக்க முடியாது. அதற்கான வழிமுறைகளை நாம் கூற முடியும். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக விளக்கமாக அந்த வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். ஜஸாக்கமுல்லாஹு தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியே முனீர் அஹ்மத் காதிம் சாஹிபிடம் கேட்கின்றேன். மனிதன் தனக்குள் இறைப்பண்புகளை எவ்வாறு உருவாக்க முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன, இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா.
வழிமுறை என்னவென்றால் இறை பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதை பற்றி நாம் ஏற்கனவே கூறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி திருக்குர்ஆனில் வருகின்றது. திருக்குர்ஆனில் எந்தெந்த பண்புகளை பற்றி வந்துள்ளதோ அடியான அந்த பண்புகளை பின்பற்ற வேண்டும். மனிதன் அந்த பண்புகளை பின்பற்ற முயற்சி செய்யாதவரை அந்த பண்புகளை அவன் பெற முடியாது. ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, அந்த பண்புகள் என்ன, அந்த பண்புகளுடைய பொருளை புரிவதற்கு முயற்சிக்க வேண்டும். பிறகு அந்த பண்புகளை வாழ்வில் நாம் ஏற்படுத்த வேண்டும். இதற்கு முன்பு நான் கூறினேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். மனிதனும் ரப்புல் ஆலமீனுடைய பண்பை தமது வாழ்வில் அவன் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் படைப்பினங்களை பராமரிக்கின்றான், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வழங்குகின்றான். இறைவன் ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கின்றானோ அங்கெல்லாம் அவன் ரப்பாக ஆக வேண்டும், ரஹ்மானாக ஆக வேண்டும், ரஹீமாக ஆக வேண்டும். இறைவன் சத்தாராக இருக்கின்றான், அதாவது குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கஃபாராக இருக்கின்றான், அவன் பாவங்களை மன்னிக்கின்றான். மனிதனும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனிதன் தமக்குள் ஏற்படுத்தும் போது, இந்த பண்புகளை உருவாக்கும் போது, பிறகு அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய வெளிப்பாடாக மனிதன் ஆகிவிடுகின்றான். எந்த அளவு பண்புகள் இருக்குமோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு கிடைக்கும். எல்லாவரையும் விட அதிகமாக அல்லாஹ்வுடைய பண்புகளை வெளிப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அன்னாரது ஊழியத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அது கிடைத்தது. பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய திருக்குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் எழுதிய நூல்களை நாம் வாசிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். பல இடங்களில் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள். எந்த வழிமுறைகள் மூலமாக நாம் அதை பெற முடியும், எவ்வாறு நாம் முயற்சிக்க வேண்டும், இந்த அனைத்து விஷயங்களையும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ருஹானி ஹஸாயின் அதை நாம் வாசிக்க வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இர்ஃபானி இலாஹி என்ற சொற்பொழிவு உள்ளது போல் தஅல்லுக் பில்லாஹ் என்ற ஒரு சொற்பொழிவும் உள்ளது, அல்லாஹ்வுடனான தொடர்பு என்று. அந்த நுட்பங்களை நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். வாசிப்பதால் மட்டும் ஆகாது, நாம் அதை நமது வாழ்வில் அதை பயன்படுத்தாத வரை, அதற்கேற்ப வாழ்வை அமைத்து கொள்ளாத வரை நாம் அது பயன்படாது. நான் ஒரு உதாரணத்தை கூறி எனது பதிலை நான் நிறைவு செய்வேன். ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு ஒரு நம்பிக்கையாளர் தம்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட வேண்டும். பிறகு அவருக்கு அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அல்லாஹ்வுடைய பண்புகள் கிடைக்கும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், கேளுங்கள், எவர் தம்மைத்தானே அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்து விட்டாரோ, அஸ்லம என்பதன் பொருள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுதல். இஸ்லாம் என்ற சொல் அரபி மொழியில் ஒருவர் தமது அதாவது செல்வத்தை ஒப்படைத்து விடுவதாகும். அதாவது விளைச்சல் கிடைத்துவிட்டால் எனக்கு தர வேண்டும் என்ற நிபந்தனையில் அதிலிருந்து சலப் என்ற சொல் வந்தது, இஸ்லாம் என்ற சொல் வந்தது. இறைவனிடத்தில் தம்மை ஒப்படைத்து விடுதல். இஸ்லாத்துடைய இன்னொரு சொல் சமாதானம், சாந்தி சமாதானம். மனித குலத்துடன் அனுதாபத்துடன், பரஸ்பர அனுதாபத்துடன், எவ்வித பாகுபாடுமின்றி சமாதானத்தை பரப்புதல். ஆகவே இஸ்லாம் என்ற சொல்
நாம் ஏற்றுக்கொண்டுள்ள மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மன் அஸ்லம வஜ்ஹுல் இல்லா, எவர் தம்மை தானே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டாதோ, வஹுவ மோஹ்சினுன், அவர் மோஹ்சினாகவும் இருக்க வேண்டும். மோஹ்சின் என்பதற்கான விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு அல்லாஹ்வை வணங்கும் போது இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதாக கருத வேண்டும். தான் இறைவனை பார்த்து கொண்டிருப்பதாக கருத வேண்டும். இந்த தகுதி கிடைக்கவில்லை என்றால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருப்பதாக கருத வேண்டும். குறைந்தபட்சம் ஏதாவது கிடைக்க வேண்டும். அந்த நபர் மோஹ்சின் ஆவார் என்று கூறினார்கள். பலகு அஜ்ருஹு இந்த ரப்பி, அவருக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவருக்கு அச்சமும் இருக்காது, அவர் கவலையும் பட மாட்டார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள். இஸ்லாம் என்பதன் பொருள் இந்த வசனத்தை இதன் பக்கம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. பலாமன் அஸ்லஹு வஜ்ஹுல் இல்லாஹி வஹுவ மோஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பிஹி வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். முஸ்லிம் என்பவர் இறை வழியில் தம் அனைத்து இருப்பையும் ஒப்படைத்து விடக்கூடியவர் ஆவார். அதாவது அல்லாஹ்வுக்காகவும் அவனது திருப்தியை பெறுவதற்காக அர்ப்பணித்து விடுவதாகும். பிறகு நற்செயலுக்காக இறைவனுக்காக நிலை நின்று விடுதல். பொருள் என்னவென்றால், கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அவனது நேசம், அவனது திருப்தி ஆகியவற்றை பெறுவதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல். உண்மையான ஆர்வத்துடன் இறைவனுக்கு கட்டுப்படுவதாகும். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பது எப்பொழுது நிகழும் என்றால், அல்லாஹ்வுடைய பண்பில் நீங்கள் மாறிவிட வேண்டும். அதன் மூலமாக அல்லது ஒரு தூய கண்ணாடியை போன்று ஆக்கிவிட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பண்புகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நிலையை அடையும் போது அல்லாஹ்வுடைய பண்பில் மேற்கொண்டதன் காரணமாக அவரது ஆற்றல்கள், உறுப்புகள், அவரது கண்கள் இறைவனுடைய கண்களாக ஆகிவிடும். அந்த நாவு இறைவனுடைய நாவாக ஆகிவிடும். அந்த கை இறைவனுடைய கையாக ஆகிவிடும். அந்த காது இறைவனுடைய காதாக ஆகிவிடும். அந்த கால் இறைவனுடைய காலாக ஆகிவிடும். ஏனென்றால் அனைத்து உறுப்புகளும் அனைத்து ஆற்றல்களும் இறைவனுடைய திருப்திக்கு ஏற்ப மாறிவிட்டதனால் அது இறைவனுடைய உறுப்புகள் என்றே கூறலாம். முழுமையான மனிதன் இந்த நிலையை அடையும் போது இறைவனுடைய திருப்திக்கு ஏற்ப, விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். இறைவனுடைய ஒவ்வொரு விருப்பத்திற்கு ஏற்பவும் அவர் செயல்படுகின்றார். இதுதான் இஸ்லாமாகும். இதுதான் இஸ்லாத்துடைய உண்மையாகும்.
இஸ்லாத்துடைய சாராம்சமாகும். நஃப்ஸு, உள்ளம் அனைத்தும் ஒரு மரணத்தை எதிர்கொள்ள தயாராகி விடுகின்றது. ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் உள்ளது. அதில் அன்னார் கூறினார்கள், மனிதன் அல்லாஹ்வுடைய பண்புகளை மேற்கொள்ள விரும்பினால் அதிகமாக நஃபில் தொழ வேண்டும். மனிதன் அதிகமாக நஃபில் தொழுதால் அல்லாஹ்வுடைய பண்பை மேற்கொண்டு விடுகின்றான். ஹதீஸில் இந்த விஷயம் வருகின்றது. அன்னார் கூறினார்கள், ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய மின் நவாஃபில், எனது அடியான் எப்பொழுதும் நஃபில்கள் மூலமாக எனது நெருக்கத்தை எப்பொழுது பெறுகின்றான். ஹத்தா ஒஹிப்பாகு, நான் அவரை நேசிக்கின்றேன். ஃபைதா அஹபப்துஹு குன்து சம்மஹு யஸ்மஹு பிஹி, நான் அவரை நேசிக்கும் போது நான் அவரது காதாக மாறிவிடுகின்றேன், அவர் கேட்கின்ற காதாக. வ பசரஹுல்லாஹு யுப்சிருஹு பிஹி, அவர் பார்க்கின்ற கண்களாக மாறிவிடுகின்றேன். இப்போ எதகுல்லதி யப்தி ஷுபிஹா, அவர் பிடிக்கின்ற கையாக மாறிவிடுகின்றேன். இப்போ ரிஜிரகுல்லதி எம்ஷி பிஹா, அவர் நடக்கின்ற கால்களாக மாறிவிடுகின்றேன். வயின் சாலனி ல ஊத்தி அல்லது, அவர் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு வழங்குகின்றேன். வல நிஸ்தாசனி, அவர் என்னிடம் அடைக்கலம் கேட்டால் நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன். அல்லாஹ்வுடைய பண்புகளை பெற்றுவிட்டால், அதை பிரதிபலிப்பை ஏற்றுக்கொண்டால், பிறகு அல்லாஹும் அவனுடைய மனிதனுடைய உறுப்புகளாக பிரதிபலிப்பை ஏற்படுத்தி தமது பிரதிபலிப்பை அவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆனில் வரும்போது, பதர் போரின் போது அன்னார் ஒரு கைப்பிடி மண்ணை எரிந்தபோது, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னலாமா, நீங்கள் எரிந்தது அல்லாஹ்வுடைய கை எறிந்தது, நீங்கள் எரியவில்லை. நீங்கள் திருக்குறள் பையத்தை பற்றி வரும்போது அன்னார் பையத் வாங்கியது அல்லாஹ்வுடைய கையில், அன்னாருடைய கையும் அல்லாஹ்வுடைய கை இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய பண்புகளை பெறுவதற்கு அல்லாஹ் பிரதிபலிப்பாக அந்த மனிதருக்குள் சென்று விடுகின்றான். இப்படிப்பட்ட மக்களை குறித்து தான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறும்போது, அவர் அத்ஃபாலுல்லா, அல்லாஹ்வுடைய மகன்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சூஃபிமார்கள். இதன் காரணமாக தான் கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனார்கள். நான் இறைவனுடைய மகன் என்று இயேசு கிறிஸ்து கூறிய போது, அவர் உண்மையிலே இறைவனுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிவிட்டார்கள், வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணமாக கூறினார்கள், இறைவனுடைய பண்புகளை நான் பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். அனைத்து நபிமார்களும் இந்த வகையில் அல்லாஹ்வுடைய மகன்கள் ஆவார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளை பெறுவதற்கு மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிபலிப்பை தமக்குள் ஏற்படுத்த வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பண்பாகும். அதை தம்முடைய மார்க்க வாழ்வில் உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை தருவானாக. ஜிசாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவர் அடுத்த கேள்வியை அத்தாவுல் முஜீபுல் சாஹிபிடம் கேட்கின்றேன். மனிதன் ஏன் பாவங்களை செய்கின்றான்? ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விளக்கத்தின் ஒளியில் எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அல்லாஹ் பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய பண்புகளை நமக்குள் நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்பை ஏற்படுத்துவதற்கு தீமைகளிலிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும். உள்ளத்தை பாவங்களிலிருந்து தூய்மையாக்க வேண்டும். பாத்திரம் தூய்மையாகாதவரை இறைவன் அதில் வரமாட்டான். உள்ளத்தை பாவத்திலிருந்து தூய்மையாக வைப்பது அவசியமாகும். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்,
மனிதன் தீமை செய்யும்போது மனிதன் தீமை செய்கின்றான். மனிதன் ஏன் தீமை செய்கிறான் என்றால் அதற்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் என்னவென்றால், மனிதன் தீமை செய்யும்போது தீமையை பற்றி அறிவு இருப்பதில்லை. அதாவது அறியாமல் தீமை செய்கின்றான். தான் தீமை செய்வதை மனிதன் அறியாமல் செய்கின்றான். பொய் தீமையாகும், திருடுவது பாவமாகும். இது போன்ற விஷயங்கள் பெரும் பாவங்களை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் சில தீமைகள், சில பாவங்கள் சிறியதாக இருக்கின்றன. அதை செய்யும்போது மனிதருக்கு பாவம் என்று தெரிவதில்லை. உதாரணமாக, ஒரு வீடு உள்ளது. 4 சுவரை நாம் எழுப்பிவிட்டோம், வீடு கட்டிவிட்டோம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனமாகும். அந்த வீட்டின் கூரை அமைக்காதவரை, ஜன்னல் கதவுகள் அமைக்காதவரை, மற்ற அனைத்து விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையானவை நாம் ஏற்படுத்தாதவரை அது வீடு என்று அழைக்கப்படாது. வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு எதெல்லாம் தேவையோ அடிப்படையானது, அது அனைத்தும் அதில் இருக்காதவரை அது வீடு என்று அழைக்கப்படாது. அதே போன்று ஒரு மனிதன் எல்லா தீமையிலிருந்தும் தப்பித்து கொள்ள வேண்டும். அந்த தீமை பற்றி அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி. ஒரு காரணம் அன்னார் கூறினார்கள், அறியாமல் மனிதன் தீமை செய்து விடுகின்றான், பாவம் செய்து விடுகின்றான் என்று ஒரு விஷயத்தை கூறினார்கள். இரண்டாவது காரணம் என்னவென்றால், சில மக்கள் எப்படி உள்ளார்கள் என்றால், அது பாவம் என்று தெரியும், ஒரு செயல் தீமை என்று தெரியும், அவர்களுக்கு தெரியும். ஆனால் செய்யும்போது அவர் மறந்து விடுகிறார்கள், நினைவில் வருவதில்லை. உதாரணமாக, பொய் பேசுவது பாவமாகும், இது தீமையாகும், இது மனிதனுக்கு தெரியும். ஆனால் பொய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது தான் பொய் பேசுவது அவன் நினைவுக்கு வருவதில்லை. பிறகு ஹுசூர் கூறினார்கள், தீய சொற்களை பேசுவது, ஒருவன் சண்டை வரும்போது தீய சொற்களை பேச ஆரம்பித்து விடுகிறார். தீய சொற்களை பேசும்போது தான் தவறு செய்வதை மனிதன் உணர்வதில்லை. பிறகு அவன் வருத்தப்படுகின்றான். ஏனென்றால் தீமை என்பது தெரியும். பிறகு அவன் உணரும்போது நான் இவ்வாறு பேசிவிட்டேனே என்று நினைத்து வருத்தப்படுகின்றான். இவ்வாறு செய்திருக்கக்கூடாது என்று வருத்தப்படுகின்றான். இது 2வது விஷயமாகும், மனிதன் தீமை செய்வதற்கான 2வது காரணமாகும். 3வது காரணம் என்னவென்றால், சில சமயம் தீமை என்றால், பாவம் என்றால் என்ன என்று தெரியும், பாவம் செய்யும் போதும் கூட அவனுக்கு தெரியும், பாவம் செய்வதும் தெரியும். அறியாமல் தீமை நடந்து விடுகின்றது. சில சமயம் வேண்டுமென்றே தெரிந்தே தீமை செய்வது. ஒரு மனிதன் தெரிந்து கொண்டே தீமை செய்யும் போதே அவனுக்கு தெரியும் தீமை செய்வது, அப்படி இருந்தும் செய்வான். இந்த 3 காரணமாக மனிதன் தீமை செய்கின்றான், பாவம் செய்கின்றான். இந்த 3 விஷயங்களும் மனிதனை இறைவனுடைய ஞானத்தை விட்டு விலக்கி விடுகின்றது. அவனை உள்ளத்தை அசுத்தமடைய செய்கின்றது, மனிதனுடைய உள்ளத்தை அசுத்தமடைய செய்கின்றது. உள்ளம் தூய்மையாகாதவரை அல்லாஹ் அதில் வரமாட்டான். பாவங்களிலிருந்து விலகி இருத்தல், இது அடிப்படை விஷயமாகும். இது தொடர்பாக ஹஸ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மேற்கொண்டு கூறுகிறார்கள், தீமையிலிருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும். இது பற்றி கூறும்போது நான் சுருக்கமாக நேரத்தை கருத்தில் கொண்டு கூறுகின்றேன். முக்கிய விஷயம் என்னவென்றால், சில சமயம் ஒரு தீமை செய்யும்போது அதற்கான காரணம் மனிதனுக்குள்ள நோய்களும் காரணமாகும். அதற்கான அறிவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு கிடைக்கின்றது.
சில நோய்களின் காரணமாக, பௌதிக நோய்களின் காரணமாக அவன் ஷரியத்துடைய பாவங்களை கூட செய்து விடுகின்றான். உடல் சார்ந்த நோய் இருக்கும் என்றால் அதற்கான தீர்வு டாக்டரிடம் செல்ல வேண்டும், மருத்துவரிடம் செல்ல வேண்டும். ஒரு ஆன்மீக டாக்டரிடம் செல்ல வேண்டிய தேவை கிடையாது, சான்றோரிடம் செல்லக்கூடிய தேவை கிடையாது. டாக்டரிடம் சென்று சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். ஹுசூர் கூறினார்கள், பல முறை உடல் சார்ந்த பலவீனங்கள், மனிதன் ஆன்மீகத்தில் முன்னேறுகின்றான். எப்பொழுதுமே தீமையிலிருந்து, அதாவது உடல் சார்ந்த நோய்களின் காரணமாகத்தான் எப்பொழுதும் தீமைகள் ஏற்படுகின்றது என்பதும் கிடையாது. ஒரு மனிதன் தான் செய்கின்ற தீமைகள் அனைத்தும் உடல் சார்ந்த நோய்களின் காரணமாக என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அது பற்றி அறிவு கிடைக்கின்றது. சாதாரண மனிதன் இதை புரிய முடியாது. எவ்வாறு இருப்பினும் ஹுசூர் அவர்கள் இதை பற்றி கூறினார்கள், சில பாவங்கள் உடல் நோய்கள் காரணமாகவும் ஏற்படுகின்றன. அந்த பாவங்கள் எப்படி விடுகின்றன? நோய்களுக்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த தீமையை விட்டு விலகி விடுவான். பிறகு அடிப்படை விஷயத்தை ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், மனிதன் செய்கின்ற பாவங்கள், அந்த பாவங்களிலிருந்து விலகியிருப்பதற்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதற்கான நீண்ட விளக்கம் உள்ளது, விளக்கத்தை நான் செல்லவில்லை. ஹுசூர் கூறினார்கள், உங்களது கணக்கு வழக்கை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி காலெடுத்து வைக்க விரும்பினால் நீங்கள் செய்த பழைய பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும், தூய்மையாக்க வேண்டும். நாம் ஒரு நோட்டில் நாம் கணக்கெழுத ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பத்திலே தவறு எழுதிவிட்டால் எவ்வளோதான் கணக்கு எழுதினாலும் அனைத்தும் தவறாகத்தான் இருக்கும். அடிப்படை இதுவாகும். நாம் செய்கின்ற அனைத்து பாவங்களும் 3 வகையான பாவங்கள் கூறப்பட்டது. எந்த வகையான பாவமாக இருந்தாலும் சரி, அதை தமது கணக்கு வழக்கை சரி செய்ய வேண்டும். தௌபா முக்கியமாகும். நாம் தௌபா செய்தால், நமது கணக்கு வழக்கை சரி செய்து கொண்டால், உள்ளத்தை தூய்மையாக்கினால், பிறகு நாம் அல்லாஹ்வை நாம் அடைய முடியும். அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்கும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இன்றைய இந்த எபிசோடுடைய நேரம் முடிவடைய போகின்றது. நான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைத்து நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நீங்கள் அந்த இறைவனை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள். அவன் கிடைப்பது ரட்சிப்பு கிடைப்பதாகும். அவனை சந்திப்பது மோட்சமாகும். எவர் உண்மையான உள்ளத்துடனும் நேசத்துடனும் இறைவனை தேடுவாரோ அவர் மீதே அவன் வெளிப்படுவான். எவர் அவனுக்காக ஆகிவிடுவாரோ அவர் முன்னே அவன் தோன்றுகின்றான். தூய உள்ளங்கள் அந்த இறைவனுடைய வசிப்பிடமாகும். எந்த நாவுகள் பொய், தீய பேச்சுக்கள் ஆகியவற்றை விட்டு தூயதாக இருக்குமோ அவை அவனுடைய வகி இறங்குமிடங்களாகும். எவர் அவனுடைய திருப்தியில் அர்ப்பணமாகிறாரோ அவர் அவனுடைய வியத்தக ஆற்றலின் வெளிப்பாடாக ஆகிவிடுகின்றார். கஷ்ஃபுல் கித்தா ரூஹானி ஹஸாயின் தொகுதி 14 பக்கம் 188. இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த எபிசோடு இதே தலைப்பில் நாம் தொடர்வோம். அதுவரை அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया